நான் உங்கள் ஏஆர்எஸ். அதாவது ஒரு கூட்டத்தாரோடு நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நீங்கள் எவ்வளவு நன்மை செய்தாலும் சரி, இல்லை அவங்களுக்கு பலனளிக்கும்படி பல காரியங்களை செய்தாலும் சரி, அதில் அவங்களுக்கு திருப்தி கிடையாது. அவங்க அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அதுலேயும் உங்களை குற்றம் சொல்லுவாங்க. உங்களை யார் செய்ய சொன்னா, உங்களை யார் பண்ண சொன்னால், இதெல்லாம் தேவையில்லையே, இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் உங்களோட சிறு தவறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் பெருசாக பூகமாக்குவாங்க. அப்போ அது பூகமாக்கி நீங்கள் அப்படியாங்கோ இப்படியாங்கோன்னு உங்களை குற்றப்படுத்துகிறவர்களாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி கூட்டத்தில் நம்ம என்ன தான் இருந்து அவங்களுக்கு நன்மைகள் செய்தாலும் சரி, சில நம்ம தவறு செய்யாத மனுஷன் கிடையாது. சில தவறுகள் செய்தாலும் சரி, அவங்க கண்ணுக்கு தவறாக தெரியும், அவ்வளோதான். மற்றவர்கள் நம்மளை பார்க்குறவங்க கண்ணுக்கு தவறாக தெரியும், நம்ம அதை பெருசாக எடுத்துக்க மாட்டோம். அந்த மாதிரி மக்களும் இந்த பூமியில் இருக்காங்க. அந்த மாதிரி மக்களோட நம்ம சேர்ந்து வாழ்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நமக்கு மன நிம்மதியே இருக்காது. சஞ்சலமாக தான் இருக்கும், மனமடிவாக, எப்பவும் மனமடிவாக இருக்கும். அதில் நான் நிறைய கண்டிருக்கேன். தீமை செய்யணும்னு யாருக்கும் நினச்சதில்லை, நம்ம நன்மை தான் செய்கிறோம். ஆனால் அதில் நிறைய பொறாமை, போட்டி, ஐயோ அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க பண்ணுற கூத்து தான் அதிகமாக இருக்கும். அது நிறையா கண்டிருக்கு. அப்படிப்பட்ட அந்த கூட்டத்தாரோடு நீங்கள் இருந்தீங்கன்னா, வேதம் அவங்க என்ன சொல்லுதுன்னா, உங்களையும் அவங்க செய்கிற தவறுகள், பாவங்கள்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அவங்க செய்கிற பாவங்களோ தவறுகளோ அவங்களுக்கு தெரியாது. ஆனால் மற்றவங்கள சுட்டி காட்டுறதுக்கு அவங்க அப்படி தீயா விரித்து வருவாங்க. அப்போ என்ன அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியாது. ஏன்னா அவங்ககிட்ட செல்வாக்கு இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், இன்னும் பல சப்போர்ட்டுகள் இருக்கலாம், பல பேர் சப்போர்ட்டுகள் இருக்கலாம். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறது தான் சரி அப்படின்னு அவங்க முன்னுக்கு தைரியமாக நிற்பாங்க. இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் வேதம் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுது, நீ எப்படி இருக்கணும். அப்போ நீ அங்கே போனீன்னா நீயும் அவங்க செய்கிற தவறுகள்லாம் பார்த்து உனக்குள்ளேயும் பாவம் ஒட்டிக்கும். ஆனால் அவங்களால தான் உனக்கு பாவம் ஒட்டிச்சுன்னு தெரியாது. நீ தைரியமாக இருப்ப, நீ நல்லவனாக இருப்ப, நீ பல நன்மைகள் செய்கிறவனாக இருப்ப, எந்த தவறு செய்யாத இருப்ப. ஆனால் அவங்க கூட சேரும் பொழுது ஒன்றை அறியாமல் உன்ட்ட தவறு ஒட்டிக்கிடும். அதாவது சொல்லுவாங்க, பரிசுத்தம் உள்ளவன்ட்ட நீ பரிசுத்தமாக இருந்தினா உனக்கு அக்னி ஏறும். அதாவது ஒரு விறகு அக்னியாக எரிஞ்சிட்டு இருக்க இடத்துல நீ இருந்தின்னா அந்த விறகு எரியும். எரியாத விறகிட்ட போய் நீ என்ன தான் நீ அக்னியை ஓட்ட, நீ அணிஞ்சு போயிடுவ. நீ அங்கே போய் அணைய முடியுமா? கங்களோட போகிற, மற்ற தீ எரியும் தான் நம்ம போகிறோம். அது ரொம்ப ஈர விறகாக இருந்ததுன்னா அது தெரியாது. நான் ஈர விறகுன்னு மற்றவங்க அவனுக்கு காட்ட மாட்டாங்க. அப்போ நீயே அணைஞ்சு போய், நீயே அந்த ஈரம் பட்டு கங்களோட போனாலும் நீயே ஈரம் போட்டு அணைஞ்சி அவங்களோட மோசம். அவனாவது வெறும் ஈர விறகாக இருக்கான், நீ கொஞ்சமாக அனலாக இருப்ப, நீயே அணைஞ்சு போயிட்ட அப்படின்னா உனக்கு அங்கே சுத்தமாக இருக்காது. அந்த மாதிரி ஜாதியோட கூட்டத்தோடு நீ இருந்தீன்னு வச்சுக்கோயேன், உனக்கு உன்னுடைய இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உன் இருதயமும் உன் ஆத்மாவும் ரொம்ப வேதனைப்படும். அதுக்கு தான் வேதம் சொல்லுது. உபாகமம் 29 சொல்லுது, 29:65 சொல்லுது, அந்த ஜாதிகளுக்குள்ளே உனக்கு இளைப்பாறுதல் இராது, உன் உள்ளங்கால்கள் தங்கி தரிக்க இடமும் இராது. அங்கே கர்த்தர் உனக்கு தத்தளிக்கிற இருதயத்தையும் சோர்ந்து போகிற கண்களையும் மனசஞ்சலத்தையும் கொடுப்பார். உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும். உன் ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பாய். பார்த்துக்கோங்க, வேதம் அப்படி தான் சொல்லுது. அந்த ஜனத்தோடு நீ இருந்தீன்னா உனக்கு அங்கே இருக்கவும் இடம் கிடையாது. உன்னை இருக்க விட மாட்டாங்க, வாழ விட மாட்டாங்க, சாக விட மாட்டாங்க, இருக்க விட மாட்டாங்க. அந்த மாதிரி கூட்டம் தான் நிறையா இருக்குது. உன் உள்ளங்கால்கள்லாம் அங்கே தங்க தரிக்க இடம் இருக்காது. கர்த்தர் உனக்கு தத்தளிக்கிற இருதயத்தை கொடுப்பார். என்னடா இது தவளம் உன்கிட்டயே தத்தளிச்சுக்கிட்டே இருக்கும், படுமோசமாக தத்தளிச்சிட்ருக்கும். என்னடா ஏன் இங்கே இருக்குமா வேண்டாமான்னு அப்படி எப்போ பார்த்தாலும் இருதயம் அப்படி கொழுந்து விட்டு மாறி ஆவியில் எரியாமல் மாம்சத்தில் அப்படி என்னடா மனுஷங்கன்னு அப்படி இருதயம் தத்தளிச்சிக்கிட்டே இருக்கும். இருதயம் சோர்ந்து போயிடும். நம்ம என்னதான் இந்த கூட்டத்துக்கார் எவ்வளோதான் நன்மை செஞ்சாலும் இவங்க இப்படித்தான் அப்படின்னு சோர்ந்து போயிடும். கண்களும் இருளடைஞ்சிரும், என்ன செய்யறனே தெரியாது. அந்த மாதிரி ஆகிடும். நம்ம ஜீவன் நமக்கே நம்மளால சந்தேகம் வந்துடும். நம்ம தப்பு தான் செய்கிறோமோ, நம்ம இதெல்லாம் சரியாக செய்யலையோ அப்படின்னு நம்ம மேலே நமக்கே சந்தேகம் வந்துடும். நம்ம இருதயமே கெட்டுரும். தேவனுக்கு இப்போது நம்ம உண்மையாக உத்தமமாக இருக்கிறோங்கிறது நமக்கே சந்தேகம் வந்துடும். நம்ம சந்தேகம் நம்மளையே என்ன செய்யும், பின்னோக்கி தள்ளும். அப்படி பின்னோக்கி தள்ளுறதுனால நம்ம ஜீவன் நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் அப்படி திகில் கொள்ளும்.
ஆண்டவரே என்னடா இப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு நமக்கு நாம பயம் ஏற்படுத்துகிறோம். பயப்படாதேன்னு சொல்கிற ஆண்டவர் ஒருத்தர் இருக்கார். ஆனால் இந்த மனிதர்கள் பண்ணுற பார்த்து அவனுக்கு பயம் வந்துடும். இந்த மாதிரி மக்கள்கிட்ட நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கூட்டத்தோடு சேரவே கூடாது, விலகிடணும். அப்படி இருக்கிறதா நல்லது. இல்லைன்னா நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன சின்ன சின்ன காரியத்துக்கு கூட நீ அப்படி நீ இப்படி நீ அப்படி நீ அப்படி அது என்ன ஏது எதுவுமே தெரிஞ்சுக்க அவங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று அந்த இடத்த விட்டு விளக்கணும், இல்லை உன்னை குற்றப்படுத்தணும். நீ அந்த இடத்துல நீ நல்லவனாக இருக்கக்கூடாது, உன்னோட நான் தான் நல்லவன் காட்டணும் அப்படிங்கிறது. ஆனால் பார்த்தா அவன்கிட்ட தான் எல்லா தப்பும் இருக்கும், அவங்க தான் எல்லா தப்பும் செய்வாங்க, அவங்ககிட்ட நிறையா தப்புகள் இருக்கும். ஆனால் அதை வெளிக்காட்ட மாட்டாங்க. ஏன்னா அது உள்ளுக்குள்ளமாக இருக்கும், அது உள்ளுக்குள்ளே இருக்குது, நீ வெளியரங்கமாக இருக்கம்பாங்க. அப்போ வெளியரங்கமாக இருந்து போகிறது அதான் தேவனுக்கு பிரியம். வெளியரங்கமாக இருந்துட்டு போகிறதே நல்லது. அப்படிங்கிறது தான் ஒரு நல்லவனோட வாழ்க்கை. நல்லவனாக வாழணும் அப்படிச்சிங்க, நீ வெளியரங்கமாக இருங்க. தவறு செஞ்சாலும் சரி, எது செஞ்சாலும் சரி, எல்லாருக்கும் வெளியரங்கமாக இருந்தீங்கன்னா தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென்.